உணவகங்களில் சேவை கட்டணம் கட்டாயம் இல்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் மக்கள் சேவை வரியையும் சேவை கட்டணத்தையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உணவகங்களில் சென்று சாப்பிடும் போது சேவை கட்டணம் கட்டாயம் இல்லை என்றும் அது வாடிக்கையாளர்களின் விருப்பம் என்றும் மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த இந்திய தேசிய உணவக அமைப்பு சேவை கட்டணம் கட்ட முடியாது என்றால் உணவகங்களில் உணவு அருந்த வேண்டாம் என்ற வகையில் கூறியிருந்தது. இந்நிலையில் சேவை கட்டணம் என்பது முன்னர் கட்டாயம் என்றிருந்ததா? சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது நான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு டிப்ஸ் நான் சாப்பிட்றேன், எனக்கு அவங்களோட சேவை பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் ஆசைப்பட்டு ஒரு 20 ரூபா 100 ரூபா அப்படின்றது தரக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் ஆல்ரெடி இருக்குது. இவனா சர்வீஸ் சார்ஜ்ன்றது சில ரெஸ்டாரண்ட்டில் ஆஸ் அ பர்சன்டேஜாக அந்த பில் இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களோ இல்லையோ அவங்க ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆயிடுறது. ரெண்டாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 1986 ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இது மாதிரியான ஒரு அன்ஃபேர் ப்ராக்டிஸ் ட்ரேட் ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா கன்சியூமர் ஆஸ் அ பவர் டு ரைஸ் கம்ப்ளைண்ட் டு த மினிஸ்ட்ரி. மக்களிடையே சேவை வரி மற்றும் சேவை கட்டணம் குறித்து நிலவும் குழப்பத்தை சில நிறுவனங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. சேவை வரி என்று மட்டும் 20% வரை வசூலிக்கப்படுகிறது என்று புகார் வருவதால் தான் இதுபோன்ற விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உணவகங்களில் பில்லுக்கான கட்டணத்தை வழங்கும் போது கண்டிப்பாக சேவை கட்டணமா அல்லது சேவை வரியா என்பதை மக்கள் கவனிக்க வேண்டும். அதே சமயம் எல்லா உணவகங்களும் சேவை வரி வசூலிக்க முடியாது என்கின்றனர். சர்வீஸ் டாக்ஸ் லா கீழே ஒன்லி ஏசி ரெஸ்டாரண்ட்ஸ், சென்ட்ரலைஸ்ட் ஏசி ரெஸ்டாரண்ட்ஸ் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் இந்த 6% வரியை போட முடியும். அண்ட் இப்போ ஆனால் பார்த்தோன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே ஓகே ரெஸ்டாரண்ட் அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்ற ஒரு மக்களுக்கு ஒரு தெரிஞ்சு போச்சுங்கிறதுனால அதை எக்ஸ்ப்ளாய்ட் வேறு டேர்ம் யூஸ் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக போட்டு அவங்க வாங்கிடுறாங்க. ஸோ மக்கள் பில்லை பார்க்குறச்சே ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க தெரியணும். இது அவங்க சர்வீஸ் அப்படின்னு போடுறது இட்ஸ் நாட் டேக்ஸ், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணது கிடையாது, அது ஹோட்டலுக்கு அவங்க பே பண்ணுறது தான். உணவகங்களில் செலுத்தப்படும் பில் தொகையில் உள்ள சேவை கட்டணம் மத்திய அரசிற்கு செல்வதில்லை, அந்த உணவகத்திற்கு தான் செல்கிறது. எனவே மத்திய அரசிற்கு செலுத்தப்படும் சேவை வரியையும் உணவகங்களில் பெறப்படும் சேவை கட்டணத்தையும் தெளிவாக கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள்.